அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் ஒரு 5 கொஸ்டின் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேர் வில் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் செமிகண்டக்டர் பிளான்ட் வில் கம் அப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய நாட்டின் முதல் செமிகண்டக்டர் ஆலை எங்கு அமைகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்ஸாம்ல மரிகுவான் அப்படிங்கிற இந்த பகுதியில் இருக்குங்களா. ஸோ இந்த பகுதியில தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் செமிகண்டக்டர் பிளான்ட் அப்படிங்கிறது வரப்போகுது. ஓகேவா. அடுத்தது, டோட்டல் நம்பர் ஆஃப் எலிஃபேன்ட்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழகத்தில் உள்ள மொத்த யானைகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பத்தின ரிப்போர்ட்டை நேற்று தான் நம்ம சீஃப் மினிஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. அந்த வகையில பாக்குறப்ப 2023ல 2961 எலிஃபென்ட் இருந்துச்சு. இப்போ 2024ல பாக்குறப்ப 3063 எலிஃபென்ட் வந்து தமிழகத்துல இருக்கு. அதிகமா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நீலகிரி டைகர் நீலகிரி எலிஃபென்ட் ரிசர்வ்ல வந்து அதிகமா இருக்கு. அதிகமான பாப்புலேஷன் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சத்தியமங்கலம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அதிகமான பாப்புலேஷன் வந்து இருக்கு. ஓகேவா. சத்தியமங்கலம் ஓகேவா. சத்தியமங்கலத்துல அதிகமான பாப்புலேஷன். நீலகிரிஸ்ல பார்த்தோம்னா பாப்புலேஷன் டென்சிட்டியில அதிகமா இருக்கு. ஓகே, பாப்புலேஷன் டென்சிட்டியில வந்து நீலகிரிஸ்ல அதிகமா இருக்கு. சரிங்களா. மொத்த எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா 3063. அடுத்தது, ஹூ இஸ் அப்பாயிண்டட் அஸ் த நியூ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லை பாதுகாப்பு படையின் புதிய தலைமை இயக்குனராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தல்ஜித் சிங் சௌத்ரி அப்படிங்கிற இவரை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. நேற்று நடந்த அப்பாயின்மெண்ட் தல்ஜித் சிங் சௌத்ரி. சரியா. அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கமிட்டிஸ் ரிலேட்டட் டு எலிஃபண்ட் காரிடர்ஸ் இன் தமிழ்நாடு? பின்வரும் எந்த குழு தமிழ்நாட்டில் யானை வழித்தடங்கள் தொடர்பானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யானை வழித்தடங்களின் எண்ணிக்கையை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். எவ்வளவுனா, மத்திய அரசாங்கத்துடைய என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி இருக்கு இல்லையா. ஸோ என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யானை வழித்தடங்களின் எண்ணிக்கை 20 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இருக்கக்கூடிய மோதல் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே வந்துச்சு. அந்த வகையில தமிழக அரசாங்கம் நாகநாதன் அப்படிங்கிற இவர் தலைமையில, ஓகேங்களா, நாகநாதன் இவர் தலைமையில வந்து ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. சோ அந்த கமிட்டி என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எலிஃபென்ட் காரிடார்ஸை 42 இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கு. சரிங்களா. சமீபத்துல தான் வந்துச்சு. எலிஃபென்ட்டை பத்தி செய்தி வந்தனால இதையும் நம்ம சேர்த்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. சோ நாகநாதன் கமிட்டி, எலிஃபென்ட்டை நாகம் கடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. சரியா. ஸோ 42 வழித்தடங்கள் வந்து இந்த கமிட்டி சொல்லியிருக்காங்க. எலிஃபென்ட் காரிடார்ஸ் இன் தமிழ்நாடுனா 42 அப்படின்னு. அடுத்தது, ஃபைண்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. The 32nd conference was held at Delhi. India is the number one producer of milk, pulses and spices. India ranks second in the production of food grains, fruits, vegetables, காட்டன், சுகர் அண்ட் டீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ தமிழ்ல பார்த்தோம்னா, சர்வதேச வேளாண் பொருளாதார மாநாடு குறித்த சரியான கூற்றை கண்டறியவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 32வது மாநாடு டெல்லியில் நடைபெற்றது. பால், பருப்பு வகைகள், மசாலா பொருட்கள் உற்பத்தியில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்லியிருப்பாரு. இதுவுமே கரெக்ட் தான். அடுத்ததா பாருங்க, உணவு தானியங்கள், பழங்கள், காய்கறிகள், பருத்தி, சர்க்கரை, தேயிலை உற்பத்தியில் இந்தியா 2வது இடத்தில் உள்ளது அப்படிங்கிறதையும் நம்ம பிரதமர் தான் சொல்லியிருப்பார். சரிங்களா. ஸோ மூணுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ அனைத்தும் சரி அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். சரிங்களா. இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் ஒரு 5 கொஸ்டின் பார்த்திருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். Thank you.